வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு பார்ட்டிகிள்ஸில் வந்து ஆப்போசிட் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணுற பேர் தான் எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்ட்ராவாக அப்ளை ஆகுது. ஏன் வந்து அப்ளை ஆகுது? அது Na+ அயான்ஸ் வந்து குளோரின் அயான்ஸை பார்க்குற மாதிரி அப்படியே அட்ராக்ட் ஆகும். இதோட ஒன் ட்ரிக் வந்து நம்ம எண்டு அப்படின்னு சொல்லுவோம். எண்டில் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளைட் ஆகும். N வந்து நெகட்டிவ் பார்ட்டிக்கிள், D வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அது வந்து எதுக்கு மூவ் டுவர்டாக இருக்கும்? பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மூவ்ஸ் டுவர்டாக இருக்கும். இதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லயோஃபிலிக் அண்ட் லயோபோபிக் வந்து லெஸ் ஸ்டேபிள் அண்ட் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இதோட ஸ்பீட் வந்து மோர் ரியாக்டிவாக நடக்கும். பார்ட்டிகிள் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். சார்ஜ் வந்து நியூட்ரல் சார்ஜாக இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி மெகா சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.